ஒரு 15 பேர்கிட்ட இருந்ததாம். தவிசாளர் மாவட்டத்தில் இருந்தாங்க. வாய் மூடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்ப நாளைக்கு சந்தை நடத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா ரத்தாறு ஓட்டமாவடியில் ஓடும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அப்படி எதுவுமே பயன்படுத்த ஓட்டமாடி சபையில் இருக்கக்கூடியவங்க கடுமையாக நடந்து கொண்டாங்க. அடுத்தது நான் சமரசத்துக்கு வந்தாலும் அவங்க அதை சரிவர செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருந்தார். அனைவருக்கும் வணக்கம், ஐபோன் அஸ்லாம் வலைக்கும். இப்ப நாம எங்க நிக்கிறோம்னு சொன்னா கருவாக்கணி பாதையில நிக்கிறோம். இங்க கொஞ்சம் பேர் போட் பிடிச்சு நிக்கிறாங்க. என்ன விளக்கம்னு கேட்டதுக்கு பிறகு இரவு நான் போட்ட வீடியோவும் சந்தை நடத்துறதால இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை எதிர்த்து கொண்டு நிக்கிறாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன விளக்கம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பார்ப்போம். என்ன சொல்றாங்க? அஸ்லாம் வலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்துல இந்த மக்கள் ஒன்று கூடி நிக்கிறதுக்கான காரணம் என்ன? இது இதுல கருவாக்கணி மீராவுடைய பிரதான வீதி, இது செம்மனோட எல்லைக்குள் உள்பட்டது. இதுல ஒரு வாராந்த சந்தை நடைபெற்று வருவது. இந்த கருவாக்கணி மீராவோட பிரதான வீதியில 3 சந்தை நடைபெறுவது. அதுல 2 சந்தை வாழைச்சேனை பிரதேச சபை எல்லைக்குள்ள உள்பட்ட வாழைச்சேனை பிரதேச சபையில குத்தகை எடுத்திருக்கிறாங்க. ஒரு சந்தை ஓட்டமாடி பிரதேச சபைக்குள்ள குத்தகை எடுத்து மீராவோட பள்ளிவாசல் அடி என்ன வருது. எல்லா சந்தைக்கும் உள்ள கேப் ஒரு 150-100 மீட்டருக்குள்ள தான் இருக்குது. இப்ப நேத்து இப்ப இன்னைக்கு சந்தை நாள் தான். இன்றைக்கு சந்தை நாள். இன்றைக்கு வர்த்தகர்கள் இங்க வாரத்துக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இப்ப நேத்து நான் அவர் கஃபூர்ன்ற நேர்கால கண்ட சந்தர்ப்பத்துல அவர் சொன்ன அந்த சகோதரர் சொன்ன விஷயம் என்னன்னா, திடீரென்று இப்படி சொன்னதுனால எங்களுக்கு இது நிறுத்தலாம் போயிட்டது. நியாயப்படி பார்த்தா இப்ப அவங்களுக்கு தான் பாவம். என்னன்னு சொன்னா அவங்க சாமான எல்லாம் வாங்கி வச்சுட்டு திருப்பி விடுத்து வியாபாரம் பண்ண போறது ஒரு திருப்பி அனுப்பிட்டு அவங்களுக்கு நஷ்டமா போயிடும். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நீங்க எதிர்க்கிறது ஒரு அநியாயமான ஒரு விஷயம். இல்ல அவரே உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறது புலையான அறிக்கை. அதை வன்மையா நான் கண்டிக்கிறேன். அந்த அறிக்கையை போன கிழமையில இருந்து இந்த பிரச்சனை போகுது. இதே பிரச்சனை போன செவ்வாய்க்கிழமையுமே இந்த பிரச்சனை போனது. இப்ப இது வாழைச்சேனை சபைக்கு சொந்தமான ஒரு பகுதி தானே. இப்ப வாழைச்சேனை சபைக்கு நீங்க இது சம்பந்தமாக எழுத்து ரீதியா செம்மனோடையில இருக்கிற அனைத்து பள்ளிவாசலின் ஒன்றியங்கள், அதே போன்று மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம், அதே போன்று கிராம அபிவிருத்தி சங்கம், அதே போன்று இங்க இருக்கின்ற பொது அமைப்புகள், அடுத்த பொதுமக்கள், நாங்க எல்லாரும் கையெழுத்திட்ட கடிதத்தை ஒப்படைச்சிருக்கிறோம் அவங்கள்ட்ட. இப்ப அதுல உங்கள்ட்ட பிரதி இருக்குது, பிரதிகள் இருக்கிறது எங்கள்ட்ட தர முடியும். சரி, அப்ப நீங்க திரையில பார்த்து கொண்டிருக்கிறது இவங்க தந்த பிரதி தான். இவங்க தந்தா நான் அதை போட்டிருப்பேன், நீங்க பாக்குறீங்க. இங்க பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? இங்க இருக்க பொதுமக்கள் யார் இருக்கிறீங்க? இந்த பகுதியில் உள்ள கடை வச்சிருக்கிறவங்க யார் இருக்கிறீங்க? எந்த இடத்துல உங்களோட கடை இருக்கீங்க? செம்மனோட எது கடை? உங்க தக்குவாப்பள்ளி வீதியில இருக்கு. தக்குவாப்பள்ளி வீதியில எது? இந்த சாட்டோ வீதி, இந்த ரோட்ல. சரி, உங்களால இந்த சந்தை போறதால உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் இருக்குதா? நிறைய பாதிப்பு இருக்கு. என்ன பாதிப்பு? எங்களோட பொருளாதாரமே அடிபட்டு போகுது. இப்போ நான் கிட்டத்தட்ட இந்த வாரம் அந்த சந்தை ஆரம்பிச்சதுல இருந்து. அப்ப இந்த சந்தை வேணாம்னு சொல்றீங்களா? சந்தை வேணாம்னு நாங்க சொல்லலை. ஏன்னா இதுல ஒரு சில நன்மைகள் பொதுமக்களுக்கு இருக்குதானே. இப்போ அதை கவனத்துல இருந்து நாங்க சொல்றோம் என்னன்னா, இது ஒரே நாள்ல இந்த வாராந்த சந்தை இதே வீதியில 3 வாராந்த சந்தை நடக்குது. இப்ப நான் எதிர்பார்க்கறது பொதுமக்கள் சார்பாக, மக்கள் சார்பாக நான் எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னா, பள்ளிக்கூட நாளங்கள்ல வைக்கிறதுனால போக்குவரத்து பிரச்சனை ஒன்று இருக்குது. சரியா? அப்ப மாணவர்களுக்கும் அது இடையூறா இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போற வரவங்களுக்கு எல்லாருக்கும் இடையூறா இருக்கும். அப்ப அந்த காலத்துல இல்லாம சனிக்கிழமைகள்ல வச்சா அப்ப எல்லாரும் விடுமுறை நாளா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பா இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மக்கள் பக்கம் பாக்குறதா இருந்தா, இங்க உள்ளூருக்குள்ள உங்களுக்கு கடை ஒன்று வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வசதி இருக்கிறனால கடை வச்சிருக்கீங்க. அப்ப எப்பவுமே அந்த கடை இருக்கும். கடை வைக்க வசதி இல்லாதவன், ஒரு முறுக்கு செய்யறவனோ இல்ல நைஸோ இல்ல ஏதோ ஒன்றை செய்யறவன், அவரது விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கடை இல்ல தானே. அப்ப இப்படியாப்பட்ட சந்தைகள் வைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆக்கள் அவங்க லாபத்தை ஈட்டிக்கலாம். உள்ளூர்ல உள்ள விஷயத்தை நான் சொல்றேன், வெளியூர் விஷயம் இல்ல, உள்ளூர் விஷயத்தை சொல்றேன். அப்படி வாரத்தால இந்த சந்தை இருக்கிறது நல்லது தானே. அப்ப இதை எதிர்த்தால் வாராந்த சந்தை நடைபெற காலப்பகுதியில நீங்க அவதானம் இருந்தா தெரியும். நீங்க நான் சொல்ற வார்த்தை ஒரு வீதம் கூட நடைபெறாத ஒரு வார்த்தை. இந்த உள்ளூர் இந்த செம்மனோட பிரதேசத்தில் இருக்கிற இவருமே இங்க இந்த சின்ன கைத்தொழில் செய்யக்கூடிய ஆக்கள் இவருமே இங்க இல்ல. நான் இந்த பிரதேசத்துல சும்மா 15 வருஷமா நடமாடி வியாபாரம் செஞ்சிருக்கீங்க. என்று இந்த வாராந்த சந்தை வந்துச்சோ எங்களோட வியாபாரம் எல்லாமே முற்றுமுழாக பாதிப்படைஞ்சிருப்பது. நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற செம்பனோடைக்கு பல பேர் கடைகள் மூடப்பட்டுட்டு பல பேர் கடையை விட்டுட்டாங்க. நாங்கள் அப்பையும் இந்த வியாபாரிகள் ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த பொதுமக்கள் இதால் ஒரு சில நன்மைகள் அடைகிறான்றதுக்காக நீங்கள் நடத்துங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே நாளையில் நடத்தி மற்ற நாளையில இங்கே உள்ள வியாபாரத்தையும் அவங்க செஞ்சு வேண்டாம். நாங்கள் வெளியூரில் போய் தொழில் செய்ய முடியாது. இந்த ஊரில் பிறந்தாங்க, இந்த ஊரில் வளர்ந்தாங்க, இந்த ஊரில் எங்கள் பிள்ளைகளை தொழில் செஞ்சு படிப்பிக்கணும், இந்த ஊரில் நல்லது கேட்டதுக்கு வர்த்தகர்கள் நாங்கள் உதவி செய்யணும். இப்படியான காலகட்டத்தில் இருக்கிற டைமில் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால், நாங்கள் சும்மா இல்லை 150 பேர் மிராவோட பிராந்தியத்தில் இருக்கிற நாங்கள் செம்மனோடைக்குள்ளாக 150 கடைகள் உள்ளாக்கள் இதில் கொப்பி நைட்டிக்கு நான் தேவைப்பட்ட ஒத்தாரு. நாங்கள் மிராவோட ஜும்மா பள்ளிவாசலுக்கும் ஓட்டமாவடி கோல்லைப்பட்டு மேற்கு பிரதேச சபை தவிசாளர் கையில நாங்கள் கொடுத்திருக்கோம். இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று பெற்று தாங்கன்னு சொல்லி. சந்தை நடக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. நாங்கள் சந்தை நடக்க கூடாதுன்னு சொல்லி அதுல ஒரு சில யார் நடத்தணும்னு சொல்றீங்க? யார் நடத்தினாலும் ஒரே நேரத்தில் நடத்துங்க. இப்போ ஒரு இந்த வீதியில சந்தை நடத்துறதால பாரிய பிரச்சனைகள் இருக்குதானே. அப்ப பிரச்சனை இருந்தால் லீவ் நாளையில பார்த்து அரச விடுமுறை நாள்
நாளையில பார்த்து ஒரே நாளையில நடத்துங்க. ஒரே நாளையில நடத்தக்குள்ள மற்ற வியாபாரிகளுக்கும் அது ஒரு அளவு சரி ஒரு நிவாரணம் ஒன்று கிடைக்கும் இல்லையா? சரி, என் பேர் இருப்பான். என்ன சரிங்க? நான் கடை மாஞ்சோல் ஜிமாப்பள்ளி கடை வச்சிருக்கீங்க? சரி, உங்களுக்கு கடை இந்த சந்தையால கடைக்கு எதுவும் பாதிப்பு பிரச்சனைகள் இருக்குதா? பாதிப்பு இருக்குதா? நான் செல்றோம். இந்த லீவு நாள் சனி ஞாயிற்றுக்கிழமையில 2 சந்தை ஒரே டைம்ல நடத்த சொல்லி சம்பந்தமா கடிதங்கள் கொடுத்துருக்கீங்களா யாருக்காவது? நாங்க எல்லாம் கடிதம் கொடுக்கல. நான் சொல்லியிருக்கேன் இந்த இது வர்த்தக சங்கம் எல்லாத்தையும் இப்படி பிரச்சனை ஒன்று இருக்கு, எங்க கடையால் இப்படி பாதிப்பு இருக்கு எங்க கடைக்கின்றல். நீங்க சபைக்கு எதுவும் கடிதம் கொடுத்தீங்களா? இல்ல கொடுக்கல. பிரதேச உறுப்பினர் நீங்க. என்ன பேர் உங்க? பாத்திமா ரிஸ்வானா. ரிஸ்வானா. இந்த வாராந்த சந்தை நடத்துறதால நீங்க ஏதாவது பிரச்சனைகளை காண்றீங்களா இல்ல இந்த சந்தையை ஆதரிக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன? இதை ஆதரிக்கிற ஒரு பக்கம் இருக்க, இதால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். இது எங்களோட பிரதேசவைக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வழின்றது எனக்கு முக்கியமாக தெரிஞ்ச விஷயம். இருந்தும் இதால சில அசௌகரியங்கள் ஏற்படுகிறது. என்ன மாதிரியான அசௌகரியங்கள்? இந்த பிள்ளைகள் பாடசாலை போறது, இந்த பிள்ளைகள் பாடசாலை போறது 3-4 வீதிகள் இதுல இருக்குது. சில பெற்றோர்கள் சொல்றா இந்த சந்தையை லீவு நாளை வச்சா என்ன, ஒரு லீவு நாளை பார்த்து இது எடுங்கன்னு சொல்லி என்கிட்ட பெற்றோர்கள் இந்த கையெழுத்திட்டு தந்திருக்காங்க. அதை நான் இந்த வர்த்தக சங்க தலைவர்களிடம் இருக்குது. அந்த பிரதி ஒன்று நாங்க தாரோம். இதை சனிக்கிழமையில தான் நடத்தினா. இப்ப இதுவும் ஒரு சனிக்கிழமையில நடத்தக்கூட அதே வாரத்துல நடத்தக்கூட 2 ஒரே இதா பெய்திரும். எந்த பிரச்சனையும் இல்லாம பிள்ளைகளுக்குரிய பாடசாலை இதுகள், அடுத்தது இந்த அரச ஊழியர்கள் இப்படிதால இது ஒரு பிரதான வீதி தானே. இந்த பிரதான வீதி அண்மிச்ச இடத்துல நிறைய ஆக்கள் வாழுது. அதனால அவரோட போக்குவரத்துக்கெல்லாம் இடைஞ்சல் இல்லாம இருக்கும். ஆகவே இந்த நிறுத்தவாதான்னு சொல்லல, நாங்க சந்தையை சனிக்கிழமை மாற்றுங்கன்னு சொல்றோம். மாற்றுங்கன்னு சொல்றோம். இதே பிரதேசத்துல தான் நான் மிரிக்கிறேன். இந்த சந்தை நடக்கிற இதே ரோட்டுல தான் நானும் சில இந்த ரோட்டு பிளாக் ஆகிறதை நான் கண்டிருக்கேன். இப்ப சனிக்கிழமை நடத்தினா பிரச்சனை இல்லைன்றீங்க? பிரச்சனை இல்லை. அன்சார் என்ற பேர். நீங்க பெரிய ஒரு முரண்படுறீங்களா? வாழைச்சேனை சபைக்கு வாழைச்சேனை சபையால கொண்டு இங்க போடுறதால ஒரு பெரிய முரண்பாடா இருக்காரு, இப்படி சிக்கலா இருக்குதுன்னு சொல்லி பெரிய எதிர்ப்பு காட்டுறீங்களாமே நீங்க? இல்ல, நான் எதிர்ப்பு காட்டல. இந்த இடத்த எங்கட சந்தை மிராவோட மார்க்கெட் அதான் காலமெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது. இந்த சந்தை இப்ப ஒரு சந்தை இடையில ஒரு சந்தையும். இந்த சந்தையில பிரச்சனை என்னன்னா, மெயின் பிரச்சனைனா மாஞ்சோல் ஹாஸ்பிட்டல்ல எங்கிட்ட லெட்டர் சந்திங்க, மெயினா டாக்டர் லெட்டர் சந்திங்க இந்த மார்க்கெட்டை உள்ள அனுப்பாடுங்கன்னு சொல்லி தான் அவர் சந்திங்க லெட்டர். அதை மீறித்தான் நாங்க இந்த மார்க்கெட் நடக்கணும். அது சனிக்கிழமை நடக்கணும் ஒரே டைம். ஏன்னா லீவ் நாள் தான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா ஸ்கூல் மிராவோட அல்ஹிதாயா ஸ்கூல்ல லெட்டர் சந்திக்காங்க. அநேகமா ஒரு 15 லெட்டர் டைக்கிங்க, உங்களுக்கு கொப்பி தருவோம் வேண்டாம். அவ்வளவு சபையில இருந்தீங்களா? அந்த கபூர் கதைக்கும் போது இருந்தீங்களா நீங்க? இருந்தீங்க. ஓட்டமாவடியில ரத்தார் ஓடும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாத்தீங்களா? அந்த காணொலி பாத்தீங்களா? நான் பார்த்தேன். அவர் பொறுப்பேற்கிறார். அதுல ஒரு 15 பேர்கிட்ட இருந்ததாம். தவிசாளர் மாவட்டத்தை இருந்தார். வாய் மூடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல இப்ப நாளைக்கு சந்தை நடத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா ரத்தார் ஓட்டமாவடியில ஓடும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை பயன்படுத்த. அப்படி எதுவுமே பயன்படுத்தல. அவரை நல்லா கௌரவமா கூப்பிட்டு எல்லாம் காய்ச்சி பேசிட்டு இரவும் தான் கூப்பிட்டு அவரை கௌரவமா பேசி இவ்வளவு தீர்மானத்துக்கு வாரீங்களான்னு கேட்டோம். இல்ல வரமாட்டேன்னு சொன்னார். இப்ப சபையால நீங்க எடுத்திருக்கிற சபையால தீர்மானம் நாங்க சனிக்கிழமை செய்யறதுக்கு எடுத்திருக்கோம். அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க, சபைக்கு இடம் கொடுக்குறீங்க, செய்றோம். ஒரே நாள் நடத்துறதா இல்ல ஒரே நாளையில வாங்க நடத்துவோம். ஒரே நாள் நடத்துறதால பாதைகளுக்கு ஒரு பிரச்சனை வராதா? இல்ல நாங்க ஒரே சைடுல இருந்து இப்படி பாதையில எடுப்போம். டபுள் எடுக்காம ஒரே சைடுல இருந்து எடுத்தா அந்த ரோட்டு ஒரு சைடுல ரெண்டு பக்கம் போடாம இல்ல அப்படி எடுக்கக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு இன்னொரு சந்தேகம், பொதுவான ஒரு விஷயமா கேட்கிறேன். அவர்கிட்ட ஒரு கட்டிடம் ஒன்று கட்டி போட்டுருக்குல்ல, ஒரு மார்க்கெட் ஏன் பாவிக்காம இருக்குது? அதுலயும் பாவிச்சுட்டா இப்ப சாமம் போட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ள என்ன பிரச்சனை அதுக்குள்ள இப்ப அங்க டிஎஸ்சி இந்த ஜிஎஸ்சிக்கு இடம் இல்ல. எல்லா பேருக்கும் ஒரு ஆபீஸ் கொடுத்திருக்கேன். மிராடியில ஆக்களுக்கு அந்த அரசு உத்தியத்துக்கு இடம் இல்ல உள்ளுக்கு. அதால அவங்களுக்கு ரூம் கொடுத்தீங்க. அநேகமா நாங்க பில்டிங் ஒரு கட்டினதுக்கு அப்புறம் நாங்க அதை விட்டோ பண்ணிடுவோம். பிரச்சனை இல்லை. நாங்க பள்ளிக்கு பயன்படுத்துறதா எதிர்காலத்துல பயன்படுத்திட்டே இருக்கேன். இப்ப அதுல கடை இருக்கு, நீங்க பார்க்கலாம். நீங்க நேரில் கடையெல்லாம் இருக்குது. அதுல ஃபுல்லா எல்லாம் கடையெல்லாம் துறவு. இதுல மெயின் பிரச்சனை எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல கடையை தந்தியாங்க. ஏன்னா மட்டக்களப்புக்கு திடீர்னு ஒரு வருத்தம் உண்டாது, அதை கொண்டு போயிடாது. சரி, இப்ப நீங்க சுத்தி வரணும். இப்ப நீங்க எடுத்திருக்கிற தீர்மானத்தின்படி சனிக்கிழமை அன்றைக்கு வாழைச்சேனை சபையும் ஓட்டமாடி சபையும் சந்தை போறதுல எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்ல. இந்த சந்தையில இந்த ஊர்க்காரங்கள் தவிர்த்து வேற ஊரவர்களும் இங்க சந்தை போடுறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. சனிக்கிழமை மட்டும் நடத்தினா எங்களுக்கு வர்த்தகர் எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க.
வர்த்தக சங்கம் வாழைச்சனை வர்த்தக சங்கம் எல்லா பேரும் எங்களுக்கு லெட்டர் தந்திக்காங்க. நீங்க லீவு நாளையை பார்த்து சனிக்கிழமையில மட்டும் நடத்திட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உடம்பு ஒரு மார்க்கெட் ஒரு கிழமையில ஒரு மார்க்கெட் தான் நல்லா கேளுங்க. கிழமையில 3 மார்க்கெட் நடக்குது. ஒன்று கராகண்டி உண்டு, செம்மனோட உண்டு, மீராவோட உண்டு. கேட்டுக்கொள்ளும். மூணு மார்க்கெட் இது சந்தை நடக்குது தானே. இப்போ ஒன்று ஓட்டமாவடி பிரதேசம் நடத்துது, ரெண்டாவது வந்து வாழைச்சனை நடத்துது, மற்றது யார் நடத்துறது? வாழைச்சனை அதுவும் வாழைச்சனை. அப்போ ஒரே கிழமையில 2 சந்தை அவங்க செய்யறாங்க. அப்படியா? 7 சந்தை நடக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சந்தை வாழைச்சனை நடக்குது. ஒரு கிழமைக்கு 7 சந்தை ஃபுல்லா மெடிக்கலசி ஃபுல்லா ஓடுது. சித்தாண்டிக்கு நான் குமாதுரா கிளான் வந்து வேற எதுக்குள்ள வாழைச்சனை தான் வருது. வாழைச்சனை ஒன்று சொல்றேன் கேளுங்க. எங்கட ஓட்டமாடி சபையால ஒரு சந்தான் கொடுத்திருக்கோம். வாழைச்சனை சபையால நிறைய சந்தை கொடுத்திருக்குது. இப்ப நாங்க ஒத்துமையா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. 100% இந்த மார்க்கெட் சனிக்கிழமை கவரு மட்டும்தான் அவர் இன்றைக்கு நடத்த சொல்லி பிரச்சனை போட்டீங்க. வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பொதுமக்கள பார்வைக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்த விளக்கம் என்னன்னு சொன்னா, இப்ப நான் நேற்றிரவு ஒரு காணொலி ஒன்று நான் ஒரு நேர்காணல் ஒன்று செய்திருந்தேன். அதுல நான் பொதுவாக கேட்டது மக்கள பக்கமும் வியாபாரி இங்க உள்ளூர்ல உற்பத்தி செய்யக்கூடிய வியாபாரிகள பக்கமும் நான் கேட்டேன். ஆனா அவரோட தரப்பை முன் வச்சிருந்தாரு. அவரோட சைட்ல இருந்து அவர் சொன்ன விவாதங்களை வச்சு பார்க்கும்போது ஓட்டமாடி சபையில இருக்கக்கூடியவங்க கடுமையாக நடந்து கொண்டாங்க. அடுத்தது நான் சமரசத்துக்கு வந்தாலும் அவங்க அதை சரிவர செய்யறாங்கல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருந்தார். இந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த சந்தை நடக்கும் அப்படின்ற ஒரு விளக்கம் அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப அந்த சந்தை நடக்குமா நடக்காதான்றதை பார்க்கறதுக்காக நான் இவடத்தை வந்திருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் இவடத்தை இந்த பேர் இதெல்லாம் ஏந்தி கொண்டு நிற்கிறத நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் தான் இதை மக்களுக்கு தெளிவூட்டணும், பொதுமக்களுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும், நீங்க முரண்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் பொதுவான ஒரு விஷயத்திலிருந்து நான் வந்திருந்தேன். ஆகவே இவங்களுடைய கருத்துக்களை வச்சு நீங்க இதுக்குரிய முடிவெடுங்கன்னு கேட்டுக்கொள்றேன். இதை பார்க்குற காணொலி பார்க்குற பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை தாராளமா எழுதுங்க. என்ன விமர்சிக்கிற நிறைய பேர் இருப்பீங்க, விமர்சனம் ஒரு சைட்ல வச்சு போட்டு இது ஊர் பிரச்சனை, இது எந்த பிரச்சனையும் உங்களோட பிரச்சனையோ கிடையாது, அதை சைட்ல வச்சு போட்டு ஊர் பிரச்சனையா நீங்க இதுக்கு என்ன பதில சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. கட்டாயமா இந்த கல்குடா தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.